ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னோம்னா, நம்ம ஒரு அளவு ப்ளவுஸை வச்சு ஒரு ப்ளவுஸை வந்து கரெக்டாக எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் பார்க்க போகிறேன். இப்போது ஒரு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை நாலாக மடிங்க. நாலாக மடிக்கும்போது ஃபோல்டர் சைடு மடிப்பு பக்கம் நம்ம சைடு இருக்கணும், ஓப்பன் சைடு வந்து ஆப்போசிட்டில் இருக்கணும். இந்த மாதிரி நீங்கள் இப்படி வச்சுக்கலாம். அப்போது நம்ம ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து இங்கே ஸ்ட்ரெயிட்டாக வந்து வரைஞ்சி விட்டுருவோம். இதுக்கடுத்து மடித்து தைக்கிறதுக்காக அந்த வந்து கையை வந்து மடித்து தைக்கிறதுக்காக நம்ம ஒரு ஸ்கேல் அளவுக்கு ஒரு கோடு போட்டுக்கிறோம். ஒரு கோடு போட்டுக்கிறோம். இப்போ நம்ம அளவு ப்ளவுஸை வச்சு எப்படி வந்து கை கட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக சுருக்கம் இல்லாமல் நம்ம வந்து ஒரு அளவு ப்ளவுஸை கை கட் பண்ணுறதுக்கு இப்படி வைக்கிறோம். வச்சு இதோட மார்க்கும் இங்கேருந்து இங்கே வர இந்த இதுக்கும் இதுக்கு தைக்கிறதுக்கு ஒரு இன்ச்சும் இங்கேயும் இந்த மாதிரி வரைஞ்சிக்கிறோம். இது அப்படியே எடுக்காமல் ஒரு விரலை மட்டும் எடுத்து இந்த மாதிரி அடியில் எடுத்து மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிக்கிறோம். இதுக்கடுத்து ஒரு ஸ்கேல் அளவுக்கு அந்த சைடில் தையலுக்காக இது விடும். இப்படி வரைஞ்சிட்டு மேலே வந்து தையலுக்காக இந்த இதை விடும். இப்போ இதை கட் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ நம்ம வந்து கை கட் பண்ணிட்டோம். அடுத்து வந்து பின்பக்கம் ஜாக்கெட்டுக்கு பின்பக்கம் வந்து தைக்கிறோம். அதுக்கு நம்ம இது வெட்டின பகுதியை விட்டு இந்த சைடு திருப்பி இப்படி மடிச்சுக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம பின்பக்கத்துக்கு இப்படி ஒரு ஜாக்கெட் எடுத்து சுருக்கம் இல்லாமல் மடிச்சுட்டு இப்போ பின்பக்கத்தை எடுத்து நம்ம இப்படி சுருக்கம் இல்லாமல் எடுத்து வச்சுக்கிறோம். கீழே வந்து மடிக்கிறதுக்காக ஒரு ஸ்கேல் அளவுக்கு நம்ம ஒரு கோடு போட்டுக்கிறோம். கோடு போட்டுக்கிறோம். இந்த கோட்டுக்கு மேலேயே நம்ம வந்து ப்ளவுஸ் அளவு ப்ளவுஸை வச்சு இதனோட நெக்கோட அளவு இந்த அளவுக்கு இந்த மார்க் பண்ணி இதுக்கு மேலே தையலுக்காக ஒரு இன்ச்சு, அதே போல் இதை இந்த சைட்லேருந்து பிரித்து இதை இங்கே இப்படி ஒரு விரல் அளவு வந்து அந்த பிடிக்கிறதுக்கு வச்சுட்டு ஒரு ஸ்கேல் அளவு இப்படி வச்சுக்கிறோம். அடுத்து இது இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வச்சு இந்த மாதிரி வச்சு கழுத்தோட அகலத்தை நாம் எடுத்துக்கிறோம். இது பாருங்கள், இந்த இதோட கழுத்தோட அகலம் இது வரைக்கும் வருது. அப்போ நாம் இங்கே வரைக்கும் ஒரு மார்க் பண்ணிக்கிறோம். கழுத்தை வந்து இப்படி லைட்டாக இந்த இதை எடுத்துட்டு கழுத்தோட அகலத்தை மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ இங்கேருந்து இது கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக போட்ட வரைக்கும் வச்சு இந்த இடுப்போட பகுதியை நாம் மார்க் பண்ணிக்கிறோம். இங்கேருந்து இங்கே வரைக்கும் இது தையலுக்காக ஒரு இது வரும். இங்கேருந்து இந்த கையினுடைய மடிப்பை நம்ம நிகத்தை அந்த தையலோட மேலே வச்சு இப்படி எடுத்து மார்க் பண்ணுறோம். இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துட்டு இப்போ ஒரு கர்லிங் மாதிரி போடுறோம். இது ஒரு ஸ்கேல் அளவுக்கு இங்கே ஒரு கோடு போட்டுறோம்.
அவ்வளவுதான். இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி நம்ம ஜாக்கெட்டோட பின்பக்கத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ இந்த பீஸை வச்சு ஜாக்கெட்டோட மின்பக்கத்தை நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். அது எப்படி அப்படின்னா, ஓப்பன் சைடு நம்ம சைடு இருக்கிற மாதிரி திருப்பி வச்சுக்கோங்க. திருப்பி வச்சுட்டு பின்பக்கம் வெட்டின பீஸை இப்படி சைடை கிராஸாக போடணும். இது வந்து கிராஸ் கட்டிங் அப்படிங்கிறதுனால கிராஸாக போடணும். போட்டு இந்த அளவுக்கு வச்சுக்கணும். வச்சு இதை ஒரு மார்க் பண்ணிக்கணும். இது மேலேயே இதனோட பீஸோட அளவை வந்து நம்ம ஒரு மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணி இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு இந்த பீஸை வந்து நம்ம எடுத்து வச்சிடணும். அடுத்து அளவு ப்ளவுஸை வச்சு அந்த முன் பீஸை நம்ம கட் பண்ண போகிறப்போ அதை எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் வாங்க. ஊக்பட்டி இருக்கிற பக்கத்தை தான் நம்ம அளவெடுத்து கட் பண்ணணும். இப்போ ஊக்பட்டியை நம்ம அளவெடுக்கிறோம். அதுக்கு இதெல்லாம் ஃபோல்டர் உள்ள வச்சுட்டு இப்போ இங்கே மேலே வந்து தையலுக்காக மேலே நம்ம அளவு எடுத்ததுலேருந்து ஒரு விரல் அளவுக்கு எடுத்து மார்க் பண்ணி கீழே வைக்கணும். கீழே வச்சு ஸ்ட்ரெயிட்டாக வைக்கிறோம். வைக்கும்போது இந்த கையோட அகலமும் இங்கே ஸ்ட்ரெயிட்டாக வச்சு இது மாதிரி வச்சுக்கணும். வச்சுட்டு இந்த கழுத்தோட அகலத்தை இங்கேருந்து இங்கே இப்படி இழுத்து பிடிச்சி இங்கே வரைக்கும் வைக்கிறோம். வச்சு மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணி இதனுடைய பட்டியோ ஜாக்கெட்டோட ஜாயிண்டும் இந்த இடத்துல வந்திருக்கு. இதிலிருந்து ஒரு இன்ச்சு கீழே வந்து நம்ம தையலுக்கும் அந்த பிடிக்கிறதுக்கும் விட்டு அடிக்கிறோம். இங்கே இந்த ஜாயிண்ட், அதாவது ஷோல்டருக்கும் கைக்கும் ஜாயிண்டில் நம்ம ஒரு விரல் வச்சு மார்க் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். இப்போ இங்கேருந்து இதனுடைய இந்த சென்ட்ரல் பாயிண்ட் குறிக்கிறதுக்காக நம்ம இதை ரெண்டாக மடித்து இந்த கீழே பதிச்சு மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதிலிருந்து கீழே இப்படி அளவு வச்சு இதனுடைய ஜாயிண்ட் இங்கே வருது, பட்டிக்கும் இந்த ப்ளவுஸ்க்கும் ஜாயிண்ட் இங்கே வருது மார்க்கு, அதை இங்கே வச்சுக்கிறோம். இதனுடைய அளவு எவ்வளவு அப்படின்னா பார்த்து இங்கேருந்து இங்கே வரைக்கும் வருது. அப்போ நம்ம வச்சது வந்து கரெக்டான அளவு. இது ஓகே. இதுக்கு அடுத்து நாம் ஒவ்வொரு இன்ச்சு இந்த பட்டி மடித்து அடிக்கிறதுக்காக ஒவ்வொரு இன்ச்சு வந்து இந்த பட்டி இருக்குல்ல, இந்த பட்டி அடிக்கிறதுக்காக ஒவ்வொரு இன்ச்சு வந்து அளவெடுத்து விடுறோம். அதுக்கு நம்ம டேப்பில் 1 1 இந்த அளவுக்கு விட்டு மேலே வந்து ஒரு 2.25 அளவுக்கு உயரம் வைக்கிறோம். உயரம் வச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணும்போது இப்படி வந்து இதுக்கு அடுத்து இடுப்போட அளவை எடுக்கிறோம். இடுப்போட அளவு வந்து இங்கேருந்து இந்த ஜாயிண்ட்டுக்கும் இதுக்கும் உள்ள இடுப்போட அளவு உயரம் எடுத்து இதுக்கு கீழே தையலுக்கு இதை வைக்கிறோம். இந்த பட்டி ஜாயிண்ட்லேருந்து இங்கிட்டு இருக்கிற அளவை நாம் எடுத்து இந்த 2 அளவுக்கு வருது, இந்த 2 விரல் அளவுக்கு எடுத்து இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கிறோம். இந்த மார்க்குக்கு எடுத்து தையலுக்காக ஒரு ஸ்கேல் அளவுக்கு நாம் பின்னாடி வர்றோம். இப்போது நம்ம இங்கேருந்து குறிச்ச இங்கேருந்து இங்கே தையல் இருக்கிற கொஞ்சம் கீழே தையலுக்கு இப்படி வச்சு மார்க் பண்ணுறோம். இப்போ நாம் இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் குளிச்சு உள்ளே வர்ற மாதிரி வெட்டணும் முன் பீஸுக்கு. இப்போ வாங்க நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஜென் ரிவ்யூ. இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஃபீஸை வந்து கட் பண்ணி வச்சுக்கணும். இது கை பீஸு, இது வந்து பின் பீஸு, இது முன் பீஸு. இந்த மாதிரி தான் நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வீடியோ முடிஞ்சிருச்சு. பாய். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.